சிவகார்த்திகேயன் நடித்து நேற்று வெளியான மதராசி திரைப்படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் மதராசி திரைப்படம் முதல் நாளில் 12,80,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக இந்த திரைப்படம் முதல் நாளில் 20 கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்தது. அந்த சாதனையை இப்போது இந்த திரைப்படம் மதராசி திரைப்படம் முறியடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அமரன் சிவகார்த்திகேயனோட கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வசூல் செய்த ஒரு திரைப்படம். அந்த படம் அவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனமே நினச்சிருக்க மாட்டாங்க, சிவகார்த்திகேயனும் நினச்சிருக்க மாட்டார். இப்போது மதராசி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்தது. விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பாசிட்டிவான விமர்சனங்களும் வருது, சில நெகட்டிவான விமர்சனங்களும் வருது. இருந்தாலும் இந்த படம் வழக்கமான சிவகார்த்திகேயன் படம் மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லரில் இருக்கிறதுனால வழக்கமாக சிவகார்த்திகேயனை ரசிக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா எப்படின்னு தெரில. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்துக்கு இனி வரும் காலங்களில் வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தெரியும்.